அண்மைச் செய்தி மானாமதுரை போலீஸ் காவலில் இருந்த ஆகாஷின் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். நேற்று மாலைக்குள் உடலை வாங்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் ஏற்க மறுத்து உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன? வணக்கம் காயத்ரி. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சேர்ந்த ஆகாஷ் டெனிசன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் கடந்த 100 நாட்களுக்கு முன்பு காவல்துறையுடைய மருத்துவ பாதுகாப்புல இருக்கும்போது உயிரிழந்தாரு. அவருடைய மரணத்துல சந்தேகம் ஏற்பட்டு அவருடைய பெற்றோர்கள் தொடர்ந்து உடலை வாங்க மறுத்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையில நடத்தினாங்க. தேர்தல் நேரம் என்பதால் அந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டு அந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய இதுல நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. மதுரை நீதிமன்றத்துல தற்போது அந்த சம்பந்தமான நாகாசிரியத்தினுடைய தந்தை ராஜேஷ் கண்ணா தொடர்ந்த வழக்குல அந்த நீதிபதி விக்டோரியா கௌரி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, உடலை தற்போது நீங்க உடலை வாங்கணும், நீங்க கேட்ட அனைத்து கோரிக்கைகளையும் காவல்துறையினர் நிறைவேற்றிருக்காங்க. பாதிக்கப்பட்ட அனைவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த குற்றத்தில் ஈடுபட்ட காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கான நிவாரண தொகையும் அரசு சார்பாக வழங்கப்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து நீங்க உடலை நேற்று மாலை 5 மணிக்குள் வாங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நேற்று இந்த மதுரை நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டு இன்று கணக்க தள்ளி வச்சாங்க. நேற்று மாலை வரை அந்த உத்தரவை தொடர்ந்து பெற்றோர்கள் அந்த உடலை வாங்க மறுத்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க. மானாமதுரை பகுதியில் சுமார் 200 மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தாங்க. தற்போது வரை அந்த போராட்டத்தில் தொடர்ந்து அந்த உடலை வாங்க மறுத்து போராடிட்டு இருக்காங்க. இன்று மதுரைக்கு வரக்கூடிய அந்த வழக்கில் வரக்கூடிய விசாரணை எடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வாங்க. உடலை வாங்க மறுத்து 100 நாட்களை கடந்த போராட்டம் நீதிமன்றம் தலையீடும் காரணமாக மானாமதுரை பகுதியில் ஒரு மிக பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. காயத்ரி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.